Hi friends, welcome to J Essential Service. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சீலிங் ஃபேன் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி பாக்ஸ்லாம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தாச்சு. சரி இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ போறதுக்காக எடுத்துர்க்கேன். இங்க பாருங்க இது பிராக்கெட் இது கொடுத்திருக்காங்க ஃபேன் மாட்டுறதுக்கு. இந்த ஃபேனோட மோட்டார். இப்போ நம்ம எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேன் மோட்டார் எடுத்து கீழ வச்சிட்டு நம்ம பிளேட் எடுத்துப்போம். பிளேட் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காச்சு. இப்போ ஒவ்வொரு பிளேடாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த ஸ்க்ரூவில் ஒரு வாட்சர் இருக்கும், அந்த வாட்சரும் சேர்த்து போடணும். அப்போ தான் ஒரு ஃபேன் ஒரு ஃப்ளெக்சிபிளாக அது டைட்டாக பிடிக்கும். கரெக்டாக அதுக்கு நேராக ரெண்டு ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது பிளேடுக்கு வந்து ஆங்கிள் பார்த்து டைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க ஹோல்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக வச்சு டைட் பண்ண அவங்களே ஆங்கிள்லாம் பார்த்து கரெக்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் கொடுத்துருக்க இடத்துல வந்து நீங்கள் வந்து போல்ட்டு போட்டு டைட் பண்ணால் முடிஞ்சு. என்ன நீங்கள் மறக்காதுன்னா வாட்சர் போட்டு டைட் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு. ஓகே, நம்ம ஃபேன் பிளேட்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ராடில் எப்படி ஒயரை விடுறது, அப்புறம் எப்படி கப்பெலாம் வச்சு அந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க ஹோல்ஸில் நம்ம ஒயரை நல்லா உள்ள விட்டு இழுத்துப்போம். இந்த எட்ஜில் வந்தாச்சு. இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே இருக்க கப்பை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் பார்த்தோன்னா பிராண்டோட நேம் வந்துருக்கு, இன்னொரு கப்பில் பார்த்தோன்னா பிராண்டோட நேம் வரல. அதனால் நம்ம பிராண்ட் நேம் வர்றது வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தா தெரியுற மாதிரி இருக்கிறத வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த கப்பில் பிராண்டோட நேம் இல்லை, இதை நம்ம கீழே வர மாதிரி வச்சுப்போம். அந்த கப்பை வைக்கல அங்கே ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த கப்பை உள்ளே போடுறதா வெளியே வர்றதா. ஒரு கப்பு போட்டாச்சு. அதே மாதிரி இந்த கப்பும் வச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட் என்ன பண்ணணும், சீலிங் ஹூக்கில் இந்த ப்ராக்கெட்டை நல்லா வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சீலிங் ஹூக்கில் இந்த ப்ராக்கெட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தேர்டை வந்து நம்ம ஃபேனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் காட்டர் பின்னு. இது ஃபஸ்ட்டு நமக்கு சேஃபானது. காட்டர் பின்னை ரிமூவ் பண்ணிட்டு போல்ட் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஒரு சைடு இருக்கிற போல்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நம்ம அப்படியே நம்ம கொக்கி மாதிரி எடுத்து மாட்டிப்போம் ஹூக்கில் இந்த ப்ராக்கெட்டை. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுப்போம். இது நம்ம தேவையாக இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட்டுக்க தேவையில்லை. இப்போ அந்த ப்ராக்கெட்டை எடுத்து அந்த சீலிங் ஹூக்கில் கொக்கி மாதிரி மாட்டி வளைச்சிப்போம். இந்த மாதிரி தான் வளைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கனெக்டிங் ராட் இருக்கு இல்லைங்களா, அந்த ராடை அந்த கொக்கி ஹூக்கில் மாட்டிருக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சு கரெக்டாக போல்ட்டு போட்டுப்போம். அது கொஞ்சம் மேலேன்றதுனால உங்களுக்கு கேமராவில் வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியல. அது இருக்கிறதே அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் நீங்கள் கரெக்டாக போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளியராக தெரியுற மாதிரி இருங்க காட்டுறோம். இப்போ தெரியுது பார்த்தீங்களா. அதில் நல்லா அவங்க கொடுத்துருக்க வாட்சர் எந்த வாட்சரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வாட்சர்லாம் போட்டு அதுக்கப்புறம் போல்ட்டு போட்டு டைட் பண்ணுங்கள், நெட்டு போட்டு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேனில் வந்து 10, 11 அந்த ஸ்பேனர் யூஸ் ஆகும். ஒவ்வொரு ஃபேனில் வந்து 12, 13 அந்த ஸ்பேனர் யூஸ் ஆகும். பிராண்டு பொறுத்து வேரி ஆகும். இந்த ஃபேனுக்கு வந்து 10, 11 ரெண்டு அந்த ஸ்பேனர் இருக்கும். ரெண்டு ஸ்பேனர் எடுத்து நம்ம முடிஞ்சளவு ஃபுல்லாக டைட் பண்ணிப்போம்.
அவ்வளோதான், ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ராட் வழியாக நம்ம ஒயர் கொண்டு வந்தோம்ல, அந்த ஒயரையும் நம்ம உள்ள ஃபேனுக்காக வரது அந்த சீலிங்கில் இருக்க அந்த ஒயரையும் ஃபேஸ் நியூட்ரல் 2 ஒயரும் எடுத்து ஜாயின் பண்ணிப்போம். 2 ஒயரும் நல்லா ஸ்க்ராப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி டேப் அடிச்சிருவோம். அதான் நல்லா டேப் அடிச்சுப்போம். நம்ம டேப் அடிக்காத விட்டுனா 2 ஒயரும் ஷார்ட் ஆகி அப்புறம் சர்க்யூட் பிரேக் ஆகிரும். அதுக்காக தான். இப்போ வெளியே தொங்கிட்டு இருக்க ஒயர்லாம் எடுத்து உள்ளே வச்சு அதை இதை வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி விட்ருவோம். அது எதுக்காக நம்ம இதை வச்சு நம்ம இது தேவையில்ல அவசியம் இருந்தாலும் நம்ம உள்ள பள்ளி ஏதாச்சும் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக வச்சு நல்லா டைட் பண்ணி விட்ருவோம். நல்லா டைட் பண்ணி வச்சு இப்போ நம்ம உள்ள கப்பை மேலே ஏற்றி விட்டு டைட் பண்ணிப்போம் கப்பில் இருக்கிற ஸ்க்ரூவை. அங்கே இப்போ நீங்கள் அந்த இடத்துல டைட் பண்ணுறது தான் கொஞ்சம் அது கடைசியாக உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல டைட் பண்ணக்குள்ள கொஞ்சம் பார்த்து டைட் பண்ணணும். கொஞ்சம் சீலிங்க்கு அந்த கப்புக்கும் நடுவில் கேப் விட்டே டைட் பண்ணுங்கள், இல்லை மேலே உரையும். இப்போ ஃபேனை தூக்கி அதே மாதிரி கீழே ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் போட்டு போல்ட்டை போட்டு விட்டுங்க. புதுசாக மாற்றவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்தே செய்யுங்க, ஃபேனு கீழே போட்டுறாதீங்க. போல்ட்டு போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி உள்ள எல்லா இருக்கிற வாட்சர்லாம் போட்டு நெட்டு போட்டு டைட் பண்ணிப்போம். இருக்கிற வாட்சர்லாம் போட்டாச்சு. உன் கை தான் மறைக்குது. வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோவா டைட் பண்ணுறதுலாம் தெரியாது. ஸ்பேனர் போட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஸ்பேனர் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அது 2 ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் இருக்குல்ல, அது 2 ஸ்க்ராப் பண்ணி இந்த ஃபேனில் உங்களுக்கு 2 ஹோல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஹோல்ஸில் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ தான் மேலே ஒரு ஸ்க்ரூ கீழே ஒரு ஸ்க்ரூ, அந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டு மேலே ஒரு ஒயர் கீழே ஒயர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சு கனெக்ஷன். மற்ற கனெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களே உள்ள ஃபேனில் இன்பில்ட்டாகவே கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு என்னென்னா ஃபேஸ் நியூட்ரல் 2 ஒயரும் கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான். அது 2 ஒயரும் கனெக்ட் பண்ணணும்னா முடிஞ்சு. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு ஃபேஸ் ஒயரு ஒரு நியூட்ரல் ஒயர் 2 உள்ள அந்த ஹோல்ஸில் வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுங்கன்னா முடிஞ்சு. ஸ்க்ரூ அதிலே வந்துட்டு நம்ம டைட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கப்பை கீழே இறக்கி டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டே டைட் பண்ணுங்கள், இல்லை ஃபேன் ரன் ஆகக்குள்ள வரையும். கொஞ்சம் கேப் விட்டு டைட் பண்ணுறது நல்லது. இல்லை ஃபேன் ரன் ஆகக்குள்ள உடஞ்சின்னா அப்புறம் சவுண்டு வரும், நாய்ஸ். நீங்கள் மேலே கொஞ்சம் மேலே கப்பு டைட் பண்ணுறது கொஞ்சம் கேப் விட்டே டைட் பண்ணுங்கள். கீழே கப்பு டைட் பண்ணுறது கொஞ்சம் கேப் விட்டே டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட் ஃபேன் அசம்பிள் பண்ணியாச்சு. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஃபேன் ரன் ஆகிறது. ரன் ஆகுது. Thank you for watching.